நான் எனது என்னும் செருக்கு, நான் படைச்ச, நான் சம்பாதிச்ச சொத்து, இதெல்லாம் என்னோட வீடு அப்படின்னு சொல்ற பாரு. அந்த செருக்கு இருக்கிற வரைக்கும் நீ இறைவனை அடைய முடியாது. அங்க மனோசக்தி இல்லாது, மன பிராந்தி, மன திமிரு, மன கொழுப்பு. அப்ப அதெல்லாம் இருந்ததுன்னா இறைவன் கிட்ட கூட வரமாட்டான். அது எழுந்து கூட காட்ட மாட்டான் அந்த ஒளிய. உன்னொளி பெருக்கி, உள்ளொளி பெருக்கி, உன்னொளி உயர்த்தி, உன்னோடு இருக்கும் உயிரோடு பேச, உண்மையோடு இருக்க நீ கற்றுக்கொண்டாள். உள் மனம் உன்னோடு பேசும் தினம் தினம். நல் செயல்களை நடத்தி வரும் பொழுது நான் பேச வேண்டியது என்னவென்று இறைவன் நித்தமும் என்னுடன் பேசுவான். நீ சதா சர்வமும் ஏதோ ஒண்ணு சிந்தனை பண்ணிட்டே இருந்தேன்னா யார் பேசுறது ஒண்ணு கேட்கும்? இறைவன் உள்ள இருந்து பேசுறது கேட்காது, கேட்காது. ஐந்தறிவு இருந்தா அதுக்கு என்ன இருக்கு? ஐந்தறிவு. இப்போ ஒரு புறா, காக்கா, குருவி எடுத்துக்கோங்க. மரத்துல, எங்க வீட்டு புங்க மரத்துல குருவி கூடு கட்டுச்சு, முட்டையெல்லாம் வச்சது. என்ன அது ஏதோ ஒரு மழை காலம்னு நினைக்கிறேன். அது ஆடிச்சு கொண்டுச்சு. ஆனா குருவி இறந்து போயிடுச்சு. அந்த முட்டைகள் அப்படியேதான் இருக்கு, மனம் பதைக்குது. அப்ப என்ன சொல்றேன், இறைவா இது என்ன கொடுமை, முட்டை அடக்காத்தாதான் அது பொறிக்கும். முட்டை அடக்காக்க அந்த குருவி இல்லையே. அதுக்கு ஆண் குருவி பெண் குருவி ரெண்டும் வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு குருவி இறந்து போனதோ இந்த ஆண் குருவிக்கு என்ன தெரியலன்னு தெரியல, வர்றது அந்த முட்டை கிட்ட நிக்கிறது, போயிடுது. நான் அதுக்கு இறைவா சிவ சிவா இது என்ன கதைன்னு தெரியலையே, நமச்சிவாயா முட்டைங்கெல்லாம் இருக்குதே, ஏதோ உடைச்சிட போகுது, காக்கா வந்து குத்திர போகுது அப்படின்னு நான் என்ன பண்றது, நித்தமா அங்க ஜன்னலாண்ட நின்னுட்டு வேண்டது. இறைவனோட அருளால அந்த 4 முட்டையுமே பொரிஞ்சுது. பொரிஞ்சா கூட குருவி இருந்துதான் கத்து கொடுக்கணும்னு இல்ல. அப்போ படைப்பிலேயே அதுக்கு முட்டையை உடைச்சிட்டு வெளியில வர்றது, வந்ததுக்கு அப்புறம் அது பறக்கிறது, சும்மா ஒரு வாரத்துக்கெல்லாம் அதுங்களோட வேலை முடிஞ்சிடுது. நம்மள மாதிரி மாசம் கணக்கா குழந்தைங்க தவழுறது கொள்றது எல்லாம் இல்ல. ஒரு வாரத்துல அந்த முட்டை உடைஞ்சதும் 4 குருவிகளும் வெளியில வந்தது. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு குருவி இருந்தது பாரு, அது ஆண் குருவியா பெண் குருவி ஏதோ ஒரு குருவி, அது கொண்டு வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தது. அது உயிர் வாழணும், இந்த உலகத்துல இருக்கணுங்கிற விதி யாரும் கத்து கொடுக்கல. பறக்க கத்து கொடுக்கல யாரும். குருவிக்கு வீடு கட்ட கத்து கொடுக்கல, காகைக்கு கூடு கட்ட கத்து கொடுக்கல. அதனோட செயல் அது நடைபெறுகிறது. அப்ப நாம வந்ததனோட செயல் நமக்கும் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒன்றொன்று. நம்ம அந்த மனதை போட்டு பாழாக்கிக்கிட்டு என் தலையெழுத்தே இப்படித்தான், நான் இப்படிதான், இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் ரொம்ப, ஆனா நல்ல மாட்டின்னு இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பல் அது இதுன்னு. ஆனா பேசுறத பார்த்தேன்னா வார்த்தைகள் அப்படியே கத்தி முனைய வச்சுன்னு பேசுவோம். இதெல்லாம் எத்தனை காலம் அடிபட்டு வரும். ஒரு குருவிக்கு இறைவன் இல்லைன்னாலும் படைப்ப அதுக்கு கொடுக்கறான், பறக்க கொடுக்கறான், கூடுகட்ட கொடுக்கறான், அது வாழறதுக்கு திருப்பி வழியை தேடுறான். அப்படின்னும் பொழுது நாம் மனிதன் வாழ்வதற்கும் எல்லாம் கொடுத்திருப்பான். ஆனா நாம என்ன பண்றோம், சிந்திக்கதில் நம்மை கொண்டு வந்த பயன் இதுதான். இந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு அப்படின்னா தைரியமா நின்னு நான் சாதிச்சேன். தைரியமா நின்னு 26 ஆண்டுகள் இந்த நிலைமைக்கு நான் வரத்துக்கு ஆச்சு. அதனால வாழ்க்கை நாம நேரையா போங்க, மனதை மட்டும் எங்கேயும் விட்டுடாதீங்க. எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம மனம் கெட்டு போறதுக்கு காரணம் டிவி. பொழுதன்னைக்கு நம்ம சீரியல்ல உட்காந்துக்கிறோம். இப்ப கூட சிலர் என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த அம்மா என்னை நேத்திக்கு எடுக்குதே, 11 மணி சீரியல் போயிடுது. புரியுதுங்களா? அதுல அந்த மாமியார் மருமக சண்டை, எல்லாருக்குமே ரெண்டு பொண்டாட்டி, எவனை பார்த்தாலும் 2 பொண்டாட்டி.
இல்ல அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு இன்னொருத்தி போட்டி. டிவிய நம்ம ரூபா கொடுத்து 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். கரண்ட் நம்மளுது. நேரம் 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்து பாக்குறோம். எல்லாமே நம்மளோட பைசா எல்லாமே போயும். அப்புறம் இன்டர்நெட்டுக்கு பணம் கட்டுறோம், நெட் வாங்குறோம், இன்னும் டிஷ் வாங்குதுங்க, ஏதோ வாங்குதுங்க. எல்லாம் கட்டி நம்ம மனதை என்ன பண்ணிக்கிறோம், கெடுத்துக்கிறோம். சந்தேகம் தன்னால வந்து பூந்துக்குது. நீ டெய்லி பாக்குறல்ல, ஐயோ என்னாச்சு தெரியலையே, மாமியார் மருமோ சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அந்த மாமியார் மருமோ சண்டை போட்டுக்கினா என்ன, வெட்டிக்கிட்டா என்ன, அவளுங்க நடிக்கிறாள். எதுக்கு? பணத்துக்கு. நீ வாழ்க்கை நடத்துற, இதையே புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்போ உன் மனசு எங்க நல்லா தெளிவாகும். டிவி பாக்குற பெண்கள் பாதி பேர் வீட்டுல வந்து இப்ப இதுவே எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? செயல்முறைன்னு எடுத்தாங்க. எடுத்ததுல 50% பேருக்கு அந்த குடும்ப பெண்கள் வந்து சண்டையும் சச்சரவும் இருக்கு, மனநல பாதித்திருக்காங்க, பொழுதனைக்கு குடும்ப ஒத்துமை இல்ல. அதே சாதா தியானம் எல்லாம் கத்து தரவங்க, அவங்க அந்த மாதிரியான இருக்கிறவங்க வந்து அவங்களோட இதுல இருந்து எடுக்கும் பொழுது மன நல்லா இருக்கு, பாதிப்பு இல்ல, 100% அவங்க உண்மை நிலையோட இருக்காங்க அப்படின்னு இப்ப ரிசர்ச் வந்தது. அப்போ பொழுதன்னைக்குமே டிவி பார்த்துட்டு இருக்கிற பெண்களும் ஒரு ஆணும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களோட மனம் என்ன ஆகுதான், பாழாயிடுது. அப்ப என்ன ஒரு கஷ்டம் வரட்டுமே, கம்முன்னு உட்கார்ந்துட்டு அந்த மனசு மட்டும் கவனி. தெரியலையா? இது ஒரு அழுத்தம் கொடுங்க. 1 2 3. இந்த அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நல்ல விறுவிறுன்னு இருக்கும். உடனே நீங்க மூச்சுக்கிட்ட உட்காரு. அப்போ மூச்சு போறது வர்றது, இந்த விறுவிறுப்பு இருக்கிறதுனால நமக்கு அழுத்தும். அப்ப இந்த மூச்சையும் எடுத்து விடும் பொழுது என்ன ஆகும் உங்களுக்கு? மூச்சு மட்டும். அப்ப அந்த மூச்சு கிட்டதாங்க இருக்கு. ரமண மகரிஷி சொல்றதும் சரி, பாபாஜி சொல்றதும் சரி. நம்ம கடவுளிடம் போறோமா, சாமி கோயிலுக்கு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? என்ன பிரார்த்தனை பண்றோம்? நீங்களே நினைச்சு பாருங்க. என்ன பிரார்த்தனை பண்ணணும்? என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், என் புருஷன் நல்லா எண்ணணும், என் மாமியார் சீக்கிரம் செத்து போயிடணும். கேட்போமா? என் மாமனார் படுமா என்னால இருக்கிற வரைக்கும் நல்லாவே இல்லை, அந்த கூட ஓய்ஞ்சு போயிடும். நமக்கு நல்ல வார்த்தை வரும். நல்ல வார்த்தை தான் இதெல்லாம், இல்லைங்களா? நல்ல வார்த்தை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சாமி என்ன பண்ணுவாரு? சரிம்மா அப்படியே ஆகட்டும் சொல்லுவாரா? சொல்லுவாரா? நீ சாமியா இருந்தா சொல்லுவியா? நீ கடவுளா இருந்தா சொல்லுவியா? இவ்வளவு கொழுப்பு பாரு இதுக்கு. ஒரு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்குதுன்னா என்ன பண்றோம்? இப்ப எனக்கு நார்மல் டெலிவரி, இடுப்பொலி 3 நாள் பட்ட முதல் குழந்தைக்கு. இடுப்பொலி பட்டு நார்மல் டெலிவரி பெத்தவங்களுக்கு தெரியும் வலி எப்படின்னு. அந்த கூடு பிரிஞ்சு நமக்கு குழந்தை வெளில வர்றதுக்குள்ள அழுது ஆர்ப்பாட்டம், எத்தனை கத்துறோம். ஐயோ இனி குழந்தையே பெத்துக்க மாட்டோம். ஆனா 1.5 வருஷம் கழிஞ்சு இன்னொரு குழந்தை, அப்புறம் 2 வருஷம் கழிஞ்சு இன்னொரு குழந்தை பெத்துக்கிறோம்ல. 4 குழந்தை உன்னோட நிக்கல எல்லாரும். அது ஒரு வித வலி. அந்த வலியை பெற்று திருப்பி அதுங்களுக்கு என்ன பண்றோம்? கழுவுறோம். ஒண்ணுக்கு போனா கழுவுறோம், மலம் போனா கழுவுறோம், எல்லாம் தீயும் மூத்திரமும் நாம தான் கழுவி கழுவி எடுத்து வளர்த்து ஆளாக்குறோம். இப்ப நீ வளர்த்து ஆளாக்கனா உன் குழந்தை, உன் புருஷனை அவங்க வளர்த்து ஆளாக்கனா அவ செத்து போயிடணும். எப்படி கதை இது? நான் என் பொண்ணு கூட கேட்டேன். உன் மாமியா சரி, இப்ப நீ பெத்து வளர்த்துன்னு இருக்கிறல்ல, அந்த மாதிரிதான் அவங்க வளர்த்துருப்பாங்க. எப்படி விட்டு தருவாங்க உனக்கு? இது இயல்பு, மனிதனோட இயல்பு இது. ஏன் நீ ஒரு வழிப்பட்டு ஒரு குழந்தை பெத்துக்கிட்ட, சிசரியன் பண்ணி இன்னும் மோசம். அதுங்க பாவம் ரொம்ப அவசப்படுதுங்க. காலத்துக்கும் முதுகுல ஊசிய குத்தி இன்னும் பாதியா அறுத்துறாங்க, வயிற்று அறுத்து எடுக்கிறாங்க. அது இன்னும் மோசம். அப்போ ஒரு வழிப்பட்டு நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்கிறோம். பிறக்கும் பொழுது இறக்கும் பொழுது ஊரே அழுவுது. ஒரு மகன் இறந்தாலோ, ஒரு தாய் இறந்தாலோ, ஒரு கணவன் இறந்தாலோ அது மேல வச்சிருக்க பாசம் ஊர் அழுவுது. நண்பன் அழுவுறான்.
பிறக்கும் பொழுது தாய்க்கு மட்டும்தான் கஷ்டம். ஒரு குழந்தைய பெத்துக்கும் பொழுது ஒரே ஒரு தாய்க்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை. வளர்க்கும் போதும் கொல்லும் பொழுதும் அப்படியே விட்டுறாரு ஒருவனோடு சேர்த்து வளர்த்து எப்படி ஆளாக்கிடுவோம். ஆனா இறக்கும் பொழுது கூடி உறவுகள் அழுவுது. கவனிங்க, மரணம் சம்பவிக்கும் பொழுது, பிறக்கும் பொழுது பையன் பிறந்துட்டானதும் எல்லாரும் லட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இங்க தாய்க்கு அவஸ்தை, அவளுக்கு மயக்கம் தெரியுது, அது அப்புறம் கதை. ஆனா வெளில இருக்கிற உறவுகள் கொண்டாடும். மனம் எப்படி இருக்கு பாரு, மனோசக்தியை கவனிங்க. ஒரு தாயின் வேதனை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ பெண்ணையோ பிள்ளையோ முதல் குழந்தை பெத்து கொடுத்தா லட்டு கொடுத்து கொண்டாடணும். அதே அங்க இறப்புன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா ஊரு கூடி அழுவுது. மனவேதனைகள். அது அந்த நிகழ்வுகள் நடந்துடுச்சு. அந்த நிகழ்வை மறக்க முடியாம துடிக்கும் தாயின் உள்ளம். மறக்க முடியல. ஐயோ, என் பிள்ளைய நான் 29 வயசு வளர்த்தனே, 30 வயசுக்கு வளர்த்தனே, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானே. எங்க வீட்டுல நடந்தது. பசங்க 2 பேரு, ஒருத்தன் 27 வயசு, ஒருத்தன் 28 வயசு, 2 பேருமே ஆக்சிடென்ட். அப்ப அவங்க இன்னமும் அதை நினைச்சு நினைச்சு அழுகுறாங்க. டாக்டரோடும் கையுமா திரியிறாங்க. ஏன்னா அவங்க அதை மறக்க முடியல. நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த சம்பவம் திருப்பி அவன் வரப்போறது இல்ல. ஆனால் அந்த மரணத்தை, அந்த வலியை அவங்க இன்னும் மறக்கல. இன்னும் அந்த வேதனை. பையன் தான் நம்மளை காப்பாத்திருப்பணும், யாரோ இல்லாத அனாதி ஆயிட்டு. அவங்க யார பார்த்தாலும் சொல்றாங்க, உனக்கு கூட பேரம் பேத்தி இருக்கிறாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த வலியானது அந்த மனசுல அதை ஏத்துக்கல. கடவுளை கும்பிட்டாலும் மனம் வரல. அப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாயின் வேதனையை விட ஒரு மரணத்தின் வேதனை அதிகப்படியாக தருகிறது மனதுக்கு என்றால், அந்த மனம் அந்த சமயத்தில் சக்தியாக இருக்கிறதா, சக்தி இழந்து இருக்கிறதா? அப்ப மனோசக்தி இருக்கிறது என்றால், ஜான்சி ராணியாக, நான் ஒரு ஜான்சி ராணியாக, நான் ஒரு அயன் லேடியாக, நான் அறிவில் சிறந்தவளாக, வந்தவர் எல்லாம் இவ்வுலகில் வாழப் போவதில்லை, இறப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு மனதுல திடமா இருந்தோம்னா கண்டிப்பாக யாருக்கும் மன வலி வராது. வந்தா இருக்கிற நாள் வரைக்கும் இருந்தா கிளம்பிட்டான், அப்படி போயிடும். ஆனா நாம் உடலை எந்த விதத்திலையும் சாப்பிடாமல் கொள்ளாமல் பாதகத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். எண்ணங்களுக்கு மூச்சு தொடர்பு உடையது. எண்ணங்களை மூச்சோட நாம தொடர்புடையதாக்கி கொள்கிறோம். நம்ம என்ற எண்ணம்னு ஒண்ணு வருது. எண்ணம் வருதுன்னா மூச்சு இல்லாம வருமா? வராது. அப்ப மூச்சோட சேர்ந்தா வரும். மூச்சு எது? உயிராற்றல். உயிராற்றல் இருந்து படர்க்க எது? மன ஆற்றல். மனமும் உயிரும் எல்லாம் சேர்ந்து அந்த மூச்சோட நம்ம எண்ணங்கள் வரும் பொழுது நம்மளுக்கு அதிகமான உடல் பலம் இழந்து நோய்வாய்ப்படுகிறோம். என்ன நோய்படுறோம்? கை கால் வராமல் போய்விடும். அதீதமான படும் பொழுது நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அடுத்தது மூளையில கட்டி வந்துடும். அப்புறம் இருதய நோய் வந்துடும், லிவர் வீங்கிடும். இது அத்தனையும் நீ வேதனை பட உன்னோட ஒவ்வொரு நரம்புகள்லயும் முடிச்சா போட்டுக்கிட்டு வந்துடும். அப்ப இத மனோசக்தி ஆக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வந்தோம் போனோம் நடக்கட்டும், அவன் ஆயில் அவ்வளவுதான், செத்து போயிட்டான் விடு அப்படி நீ அசால்ட்டா இருந்தேன்னா உனக்கு நோய் வராது. நீ அதையே நினைச்சு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ உன்னோட தாழ்வு மனப்பான்மை, அவமானம். அப்ப என்ன ஆயிடுது உனக்கு? ஐயோ, என்னை யாரா பார்த்தா என்ன பண்ணுவாங்க? தாழ்வு மனப்பான் வந்துரும். நம்ம பணம் இல்லைன்னு சேர்க்க மாட்டேன்றாங்களோ, வீடு இல்லைன்னு சேர்க்க மாட்டேன்றாங்களோ, பிள்ளை இல்லைன்னு சேர்க்க மாட்டேன்றாங்களோ. தாழ்வு மனப்பான்மை, அவமானம், கோபம். நீ கோவப்படும் போது பாக்கணுமே, ஐயோ அவன் உருப்படுவான்னு நினைக்கிற, என் வயிற்றுல கொட்டின்னு போயிட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். அப்ப மூச்சு வாங்க உனக்கு. நீ நல்லா பாருங்க, கோபம் வரும்போது எல்லா பெண்களும் யாரும் யோகியம் கிடையாது.
வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே கோபம் வராது. அப்படியே நான் குடும்பத்துல சாந்த சொரூபியா சாந்த லட்சுமியா இருக்கேன்னு நினைக்கிறேனா? எல்லாரும் கோபப்படுற ஆளுங்க. அந்த கோபப்படும் போது அப்படி கத்துவீங்க பாருங்க. கத்தும் போது ஒரு க்ஷணம் நிதானிச்சு கவனிங்க. கையெல்லாம் உதிர்ல வந்துரும், வாயெல்லாம் துடிக்கும், நரம்பெல்லாம் இழுத்துக்கும். அதை என் பொண்ணுக்கு வரும்போது பார்க்கணும், இந்த நரம்பெல்லாம் இழுத்துன்னு வெளில வரும் அந்த கோபத்துல. என்ன நடக்குது, கண்ணு மூஞ்சி எல்லாம் அப்படி. அப்போ அந்த கோபத்தோட வெளிப்பாடு, நீ 6 மாத காலம் செஞ்ச தியானம் அங்க நீ கொண்டுற. சேர்த்து வச்சிருந்த டெபாசிட் எப்படி பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க டெபாசிட்டுக்கு குட்டி போட்டு வட்டி வரும். ஆனா இங்க நாம தியானம் பண்ணி சேர்த்து வைக்கிற 6 மாசம் தியானம் ஒரு க்ஷணம் கோவப்பட்டதும் அப்படியே போயிடும். அழிஞ்சிருவான். குத்தணும், கத்தி கண்டி ஒரு கத்தி இருந்ததுனாமா அந்த பொம்பளை குத்திருவேன். இந்த மாமியார பேசுற ஆளுங்க, எனக்கு 3 பொண்ணு, அதனால நான் எவ்வளவு படுறேன். எனக்கே தியானம் பண்ற வீட்லயே இந்த கதெல்லாம் நடக்கு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியல. அந்த மாதிரி அதுங்களும் அப்படிதான் பண்ணுதுங்க. அதுங்களுக்கும் அறிவு இல்லை. என்னன்னா நம்ம வயசாச்சு ஒதுங்கி இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதனால கோபம் வரும்பொழுது நம்ம மூச்சு அதிகமாக விடுறோம். மூச்சு அதிகமாக விடும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு ஆயுள் பலம் குறைகிறது. ஆயுள் பலம் குறைகிறது. தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அவமானம்ன்றது வந்துடுது. அப்புறம் என்ன ஆயிடுது? அவமானத்துக்கு அப்புறம் ரொம்ப வெட்கக்கேடாக நினைக்கிறோம், பரிதாபமான நிலையை பார்க்கிறோம். அப்போ உணவு அருந்த மறந்துடும், உணவு சாப்பிட மறந்துடும். இந்த 5 கோபம் வரும் பொழுது நம்மை அறியாமல் நடக்கிறது. இது அடங்குனதுக்கு அப்புறம் அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் அடங்கி போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ள இது நம்ம இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, தடைகத்து சொன்னா சொல்லின்னு போறாங்க, விடுமா அது கிடக்குது, அப்பா இருக்காருல்ல, நான் இருக்கேன்ல அப்படின்னு முதுவை தடவி கொடுத்து ஒரு சாந்தம் பண்ணி சாதம் போட்டு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டோம்னா அது அடங்கிடும். நம்மளும் இல்லாம அங்க நடக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அதெல்லாம் ஓட முடியாது. ஒரு சில நேரம் ஓடினேன் சின்ன வயசுல, போ வர வேலையாச்சுன்னு நான் விட்டுட்டு போலாம். அப்போ சக்தி, உயர்வு, தாழ்வு, அடுத்த பிறவி என்பது நமக்கு எப்படி வரும்னா, புழு இந்த மாதிரி நம்ம கோவத்துல பேசுறதோ, இல்ல அந்த மாமியார ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட வைக்கிறதோ, சோறு போடாம சாவடிக்கிறதோ, பழுது போறதோ, என்னவோ நம்ம என்ன பிரச்சனை எல்லாம் பண்றோம்னா நம்ம அந்த புழுவெல்லாம் பார்த்து அருவெறுப்பாக்குறோம்ல. அப்படி கிடையாது. இந்த மனோசக்தியில அதீதமாக நாம பாடுபடுற ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த பிறவி நமக்கு புழு, செடி, தாவரம், விலங்கு, நாய், காகம், புறா, பூனை, ஆடு, மாடு, இப்படி தாழ்வு மனப்பான்மையோட ரொம்ப சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிற அவங்க எல்லாமே அடுத்த பிறவி இப்படிதான் பிறப்பாங்கன்னு எங்க ஐயா சொல்றார். அதனால அடுத்த பிறவி இப்படிதான் பிறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து கோவப்படுங்க, திட்டுங்க, டிவி நல்லா பாருங்க, புருஷன் கூட சண்டை போடுங்க, எல்லாம் செஞ்சுக்கோ. இல்ல எனக்கு அடுத்த பிறவியில இப்படி வேணாமா, நான் நல்ல ஒரு தெய்வீகமான வீட்டுல பிறக்கணும், திருவாசக வீட்டுல பிறக்கணும். எங்க தாத்தா திருப்புகழ் படிக்கிறவர், திருப்புகழ் படிபஜனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்டுல பிறக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம நல்ல பிறவி எடுத்திருந்தாதான் அந்த மாதிரி வீட்டுல பிறக்க முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கோவப்பட்டு குரோதப்பட்டு இது கூட நமக்கு அவன் அருளால் அவன் தாள் வணங்கி, அப்ப இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நீ கேட்கணும்ன்றது கூட நீ ஏதோ நல்ல நிலையில இருந்திருக்க போன பிறவியில, நீயும் போன பிறவில நல்ல தியானம் பண்ணிருக்க, அதனாலதான் இந்த பிறவியில உட்கார்ந்துருக்கிறீங்க. இல்லைன்னா வர முடியாது. அப்ப யாராருக்கு இந்த விதி கேட்கணும்னு இருக்குன்னா நிப்பீங்க எல்லாரும். அப்ப இத மாற்றம், அப்போ உங்க விதி மாறப்போகுது, உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது. அதனாலதான் உட்கார்றீங்க. எத்தனை பெண்கள் சும்மா உட்காந்து டிவி பார்த்துன்னு இருப்பாங்க.
இப்ப திருவள்ளுவர் நம் வாழ்க்கைக்கு என்ன உண்மை சொல்லுகிறார் அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதலடி அவர் அதான் எழுதுறார். ஏன்னா அறிவுக்கு தேவையான அகரம், அகரம் என்பது ஒளியை தருவது. உலகுக்கு ஆதி பகவனே முதலாக தோன்றுவிக்கிறார். அப்போ எல்லா மனிதர்களும் நம்ம கிட்ட வந்து குறை சொல்லும் பொழுது, நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னு இறைவன் ஓடும் பொழுது, சக்தி தேவி சொன்னாலாம், நீ போய் மனிதனோட இருதயத்துல பூந்துக்கோ, ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலே நீ உள்ளுக்குள் இரு. அவன் வெளியில தான் எல்லாரையும் தேடுவானே தவிர உள்ளுக்குள் தேட மாட்டான் அப்படின்னு ஆணித்தரமாக சக்தி சொன்னதாக ஒரு புராணங்கள். அது நிஜம். அதனால்தான் கடவுள் உள்ள போங்கன்னு சொல்றது. அப்போ மனம் என்னும் சக்தியை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு, மனதை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். என்ன பயிற்சி கொடுக்கணும்? மனமே நீ பலமாக இரு, மனமே நீ சக்தியாக இரு, மனமே உன்னுள் இருந்து எழும் எண்ணங்களை கூர்ந்து கவனி. அப்ப உட்கார்ந்துக்கணும் நம்ம 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் நல்லா நிமிர்ந்து தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணை மூடிட்டு உள்ள போகணும். உள்ள போயிட்டே இருக்க இருக்க போகும். நமக்கு என்னென்ன இருக்கு, நமக்குள்ள இருக்கிற 7 உலகங்கள் என்ன, அந்த உலகத்தின் ஆட்சிகள் என்ன, அதை எப்படி அங்க நடத்துது, உள்ள இருக்கிற கிட்னி எப்படி செயல்படுது, ஹார்ட் எப்படி ஓடுது, இது எல்லாம் நமக்கு காட்டி தரும். அப்போ உனக்கு அதை காட்டி தரும் பொழுதே உனக்கு என்ன ஆகும்? உலகம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். உலகம் நமக்குள்ளே, உலகம் நமக்குள்ளே. உலகத்தை உன்னுள் பார், உலகத்தை உன்னுள் பார்.